ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். சம்திங் படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த கார சாப்பாடு பற்றி தெரிஞ்சிருக்கும். பிரபு சார் வீட்டில் போய் செகண்ட் ஹாஃபில் ஜெயம் ரவி ஸ்டே பண்ணும்போது அவருக்கு டெய்லியுமே சாப்பிட கார சாப்பாடு தான் கொடுப்பாங்க. கஞ்சா கருப்பு சார் தான் அதை சர்வ் பண்ணுவார். அவர் சாப்பிட்டு அந்த கார சாப்பாடை இன்றைக்கி நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதை ஒரு கல் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த பூண்டு சீரகம் எல்லாமே மிளகாய்த்தூளோட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ட்ரையாக போட்டிருக்கனால சைட்லலாம் போய் நின்றோம். ஸோ ஒரு விரல் வச்சு அதை நல்லா எடுத்து விட்டு தட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. சீரகம் இருக்கிறதே தெரியக்கூடாது, நல்லா அடிபட்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க. நல்லா சூடாக சமைச்சு வச்சுருக்க சாதத்தை ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. சுடு சாப்பாட்டில் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக ஆசமாக இருக்கும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூண்டு சீரகம் மிளகாய்த்தூள் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது கூட மேலால் ஒரு வெங்காயமும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அடிப்பொலியாக இருக்கும். எவ்வளோ தான் கூட்டு பொரியல் அப்படின்னு விதவிதமாக செஞ்சுருந்தாலும் இந்த ஒரு ரெசிபியை அடிச்சுக்க வேறு எதாலையுமே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாக்கு செத்து போயிருக்கவங்க இந்த மாதிரி ரெசிபியை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.